ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின் போது எஸ்ஐ மற்றும் பிசியாக கடைசி நேர ரிவிஷன் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இரண்டாம் நிலை காவலர் தேர்வு மற்றும் சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு எம் சகோதர சகோதரிகளுக்கு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல இலவசமாக கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய சீரிஸ் போட்டுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம 9th இருக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட் தான் பார்க்க போறோம். 9th இருக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ல ஒரு 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நிறைய பேர் சயின்ஸ் இம்பார்ட்டன் கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கேள்விகளும் முக்கியம் தான். எஸ்ஐ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ்ல 10 கொஸ்டினும் கெமிஸ்ட்ல 5 கொஸ்டினும் கேட்கறாங்க. அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 2 சேர்த்தாப்புல ஒரு 6 முதல் 7 கேள்விகள் வரை கேட்கறாங்க. சரிங்களா? 5ல இருந்து 6, 6 to 7. சரிங்களா? 5 to 7 வரைக்கும் கொஸ்டின்ஸ் அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் வரைக்கும் தான் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ போன வாரம்லாம் போடும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, ஸோ அந்த மாதிரி எக்கனாமி அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ இந்த வீக்ல பார்த்தோன்னா சயின்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8th, 9th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஸோ அதே மாதிரி 8th, 9th பயாலஜி அப்படின்னு ஸோ அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக மாற்றிக்கங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி கூடவே பார்த்தோன்னா இன்னொரு ஆஃபரும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் 100 ரூபாய், ஜஸ்ட் 100 ரூபாய்க்கு பார்த்தோன்னா 20 ஃபுல் டெஸ்ட், 20 ஃபுல் டெஸ்ட். சரியா? 20 மாடல் எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போறோம். ஸோ இதுக்கு நீங்க இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 81222997. ஸோ இந்த நம்பருக்கு 100 ரூபாய் ஜிபேல போன்பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிகிராம்ல உங்களுக்கான 20 ஃபுல் டெஸ்ட்டுமே மொத்தமா கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் போட்டு டெஸ்ட் எழுதி பாருங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கிறதுல சக்சஸ் கிடையாது. எவ்வளவு விஷயம் படிச்சிருந்தாலும் இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எதனால எரர் பண்றோம் அப்படின்றத அந்த எரரை ரெக்கவர் பண்ணிட்டு அந்த எரரை சொன்னா பண்ண முடியாது. எரர் வராம அதை ரெக்கவர் பண்ணிட்டு போனாவே போதுமானது. நம்மளால ஈஸியாவே பிசி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ அஸ் வெல் அஸ் எஸ்ஐ எக்ஸாம்ஸுமே சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. சரிங்களா? ஓகே, 9th கான்செப்டா பார்த்தலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 1, ஒரு விண்ணியல் ஆரம் என்பது என்ன? சரியா? ஸோ ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்றது 3.26 ஒளியாண்டுக்கு சமம். சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1.496 × 10⁻11 மீட்டர் அப்படின்றது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு தான் எவ்வளோ? 1.496 × 10⁻11 மீட்டர் அல்லது 8 கிலோமீட்டர் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ 9.46 × 10⁻12 கிலோமீட்டர் அப்படின்றது இது ஒளியாண்டு. இது ஒளியாண்டு அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? இது ஒளியாண்டு அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. இது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு. சரியா? இதுக்கு பேரு வானியல் அலகு. இதுக்கு பேரு வானியல் அலகு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2, ஒரு ஃபெர்மி அப்படின்னா 10⁻15. சரியா? 10⁻15 ஃபெர்மி அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. 10⁻9 அப்படின்னா நானோ, 10⁻9 நானோமீட்டர் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3, நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் 1க்கு நேரம் 4. சரிங்களா? ஸோ இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரைட். வேற எதுவும் செக் பண்ணுறதுல ஈஸியாக போயிடலாம். ஒளிச்செறிவுனா கேண்டிலா, பொருளின் அளவு மோல், வெப்பநிலை கெல்வின் அலகப்படுகிறது. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரைட். பொழுதுபோக்கு பூங்காவில் குடையாட்டம் சுற்றுவது 2022 எஸ்ஏ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. குடையாட்டம் சொல்லும்போது மைய விலக்கு விசை தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுறது. மைய விலக்கு விசைன்னு சொல்லும்போது குடையாட்டணும். ஸோ அதே மாதிரி பாலிலிருந்து பாலாடை பிரித்தெடுத்தல், ரத்த வகையை கண்டறிதல், ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, மைய துணி துவைக்க இயந்திரம் எல்லாமே மைய விலக்கு விசையை கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மைய நோக்கு விசைன்னு சொல்லும்போது ஒரு கயிற்றின் முனையில் கல்லை கட்டி சுத்தும் போது அந்த கயிற்றுக்கும் கயிறுக்கும் ஏற்படுகிற இயக்கம் பார்த்தீங்கன்னா மைய நோக்கு விசையா கவர் பண்ணியிருப்பாங்க. கைக்கும் இந்த கயிற்றுக்கும் ஏற்படக்கூடிய விசை பார்த்தீங்கன்னா மைய நோக்கு விசை, அந்த கல்லுக்கும் கயிறுக்கும் இடையே செயல்படக்கூடிய விசை மைய விலக்கு விசை. 2 விஷயமும் செயல்படும். மைய நோக்கு விசையில மாவரிக்கை இயந்திரம் செயல்படுகிறது, மைய விலக்குலையும் செயல்படுது. 2மே அது வரும். சரிங்களா? அடுத்து பாலின் அடர்த்தியை கண்டறியும் கருவி அது. சரி, அடர்த்தி ஜென்ரலா பார்த்தோம்னா அப்படி இருப்பாங்க. ஸோ kg/m³ தான் அடர்த்தி. ஸோ பால் அப்படின்னு சொல்லும்போது திரவம். சரியா? இப்போ திரவம் பண்ணி ஜென்ரலா பயன்படுத்துது. பால் பர்டிகுலர் எடுக்கும்போது லாக்டோமீட்டர், பர்டிகுலரா எடுக்கும்போது லாக்டோமீட்டர். லாக்டோ அப்படின்னா பாலை அளக்க, பால் நடக்க பால்மணி பயன்படுத்தப்படுறது. பொதுவாக திரவங்களை அளக்க திரவமணி. பிக்னோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது ரத்த அழுத்தத்தை. சரியா? இது ரத்த அழுத்தம் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்களா. இந்த பிபி இருக்குல்ல, ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷரை கவுண்ட் பண்றது பார்த்தோன்னா பிக்னோமீட்டர், ஸ்பைக்னோமானோமீட்டர் இல்ல மானோமீட்டர் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க. சரியா? இந்த சாக்ரோமீட்டர் கிடையாது. இப்போ ஆக்சுவலா சர்க்கரை மணி இருக்குல்ல, அதுதான் சாக்ரோமீட்டர் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 6, மின்னூட்டத்தின் அலகு. கொஸ்டின் நல்லா பார்க்கணும். இது மின் ஊட்டம் அப்படின்னு கொடுத்ததால கூலும். மின் ஊட்டம்னா கூலும், மின் ஓட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆம்பியர். மின்னோட்டம் எடுத்துக்கிட்டா ஆம்பியரை கவர் பண்ணிருப்பாங்க. வாட் அப்படின்னா திறனின் அலகு வாட். திறனின் அலகு வாட் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க.
ஓம் அப்படின்றது மின் தடை. ஓம்ன்றது மின் தடையின் அலகு ஓம் என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 7. இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் என்ன? சரியா, மாறுதிசை மின்னோட்டம் ஏசி கரண்ட் தான் யூஸ் பண்றாங்க. இந்தியாவில் ஏசி கரண்ட் தான் பயன்படுத்துறாங்க. ஸோ நம்ம வந்து ஜென்ரலா 220 வோல்ட் டு 230 வோல்ட்டை யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ நம்ம பயன்படுத்த ஜென்ரலா 50 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அழுத்தம் எடுத்துட்டாக்க 50 ஹெர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவோம். இங்க யூகே யூஎஸ்ஏ, ஸோ எங்கெல்லாம் பார்த்தோன்னா 110 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. 60 அதிர்வெண் கொண்ட தூக்கல பயன்படுத்துவாங்க. சரிங்களா, ஓகே. ஓரின மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று விரட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓரின மின்னோட்டங்கள்லாம் மைனஸ் தள்ளும், பிளஸும் தள்ளும். ஸோ பிளஸ் மைனஸ் வந்து சேர்ந்துக்கும், அது மாதிரி பிளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கும். சரியா, ஸோ இப்போ தான் கரெக்ட். அப்போ ஒன்றை ஒன்று விரட்டும் சரி, வேறு நிமிடம் ஒன்று இருக்கும். ஸோ இதுவும் சரி. அப்போ ரெண்டு கூற்றுமே சரி. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. கொஸ்டின் நம்பர் 9. காந்த பாயத்தின் அலகு யாது? காந்த பாயம் அப்படிதான் கொடுத்துக்கிறாங்க. காந்த பாயத்தின் அலகு வெபர். காந்த பாயத்தின் அலகு வெபர். இது காந்த புலம். சரியா, இது காந்த புலத்தின் அலகு. இப்போ ஓம் அப்படின்னா மின் தடை, ஓம் அப்படின்னா மின் தடை, ஓம் மின் அப்படின்னா தன்மின் தடை எண். சரியா, தன்மின் 2 சொல்லிட்டு தான் வரும். தன்மின் தடை அல்லது மின் தடை எண். சரியா, மின் தடை எண் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. ஓம் மீட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓம் சிம்பிள் வந்து இப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? ஸோ மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி ஹான்ஸ் கிறிஸ்டியன் அயர்ஸ்டட். ஹான்ஸ் கிறிஸ்டியன் அயர்ஸ்டட் என்பது சரியான விடை. சரியா, மின் தேக்குத்திறனின் மின்னிக்கு விசை, மின் தேக்குத்திறனின் மின்னிக்கு விசை மைக்கேல் பாரடே கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் 11. மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய சாதனம். சரியா, எங்கிட்ட என்ன பார்த்தோன்னா கரண்ட் இருக்கு, மின் ஆற்றலை எந்திர ஆற்றலா பயன்படுத்தணும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தோன்னா, இப்போ கரண்ட்டை இதுவாக பார்த்தோன்னா மின் மோட்டார், கரண்ட்டை மிஷின் ஓட விட்டு அதுக்கு பேரு மின் மோட்டார் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ மின்னியற்றி அப்படின்னு சொல்லும் போது எந்திர ஆற்றலை, சரியா, எந்திர ஆற்றலை மின் ஆற்றலா மாத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மின்னியற்றி அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா, இப்போ இந்த மின்விசிறி, மின் பல்பு எல்லாமே எந்த செயல்படுத்துன்னு பார்த்தோன்னா மின் மோட்டார் திட்டத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் செயல்படுறது. மின்சாரத்தில் கூடிய மின் சாதனங்கள், மின்விசிறி, மின் பல்பு எல்லாமே. அதே மாதிரி வேதி ஆற்றலை மின் ஆற்றலா மாற்றக்கூடிய சாதனம் சொல்லும் போது இதுக்கு பேரு மின்கலன், இதுக்கு பேரு மின்கலன், பேட்டரி அப்படின்றதையும் கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த 3 பார்த்துக்கும். அடுத்து பிளமிங்கின் வலதுகை விதி எவ்வாறு அழைக்கப்படுவது? இதுக்கு பேர் மின் இயற்றி விதி. சரியா, இப்போ நம்ம பிளமிங்கோட வலதுகை விதி தான். ஸோ ரைட் கையை எடுத்துக்கிட்டு இப்படி வந்து கவர் பண்ணியிருப்பான். சரியா, ஸோ இந்த கட்ட விரல் காந்த திசையும், இது மின்னோட்ட திசையும், இது கடத்தில் பாயும் அந்த மின்சாரத்தை காரணக்கூடிய ஆர்மேச்சரோட பாயிண்ட்டை கவர் பண்ணியிருப்பான். சரியா, இதுதான் மின்னியற்றி விதி அப்படின்னும் போது நம்ம ஜென்ரேட்டர் யூஸ் பண்றோம்ல அந்த டெக்னிக். ஸோ அதுதான் போல மின்னியற்றி விதி என அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 13. காது, மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஆடி எது அப்படின்னா குழி ஆடி தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா, ஸோ காது எல்லாம் உள்ள இருக்கிறதுக்கு குழி ஆடி என்ன பண்ணுங்க, உள்ள சர்வி செக் பண்ணி பார்ப்பாங்க. வாகனங்களில் முகப்புகளுக்கு குழி ஆடி பயன்படுது. சரியா, ஹெட்லைட் அப்படின்னு சொல்லும் போது குழி, ஸோ தப்பு, இதே தப்பு. அதே மாதிரி தூர பார்வை சரி செய்ய குழி, சரி குழி கிடையாது, இதுவும் தப்பு. ஏன்னா இது எங்க வரணும், இது எங்க வரணும், கிட்ட குழி தோண்டி தூர குவி, கிட்ட குழி தோண்டி தூர குவி. அப்போ தூரம்னா குவியாடி, வாகன ஹெட்லைட்னா குழியாடி. ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே தவறு. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 15. வைரம் ஜொலிப்பதற்கும் மின்மின்கள் மின்னுவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா முழுவக எதிரொலிப்பு. சரியா, இப்போ இந்த காணல் நீர் ஏற்படுறதுக்கு, வைரங்கள் மின்னுவதற்கு, வைரம் ஜொலிப்பதற்கு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தோன்னா முழுவக எதிரொலிப்பு. அதே மாதிரி ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் இருக்குல்ல, ஸோ அது வேலை செய்யறதுக்கு காரணம் சொல்லும் போதும் முழுவக எதிரொலிப்பு தான். ஒளி விலகல் அப்படின்னும் போது ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்திற்கு ஒரு பொருள் நகரும் போது, சரியா, ஒரு ஒளியை பற்றிய அச்சின் வளைவேன்னு சொல்லியிருப்பாங்க, ஒளி விலகல் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பான். நிறப்பெருகி அப்படின்னா 7 கலர். சரியா, வானவில் தோன்றுது இல்ல இந்த விப்ஜிஆர், ஸோ இதுதான் பார்த்தோன்னா நிறப்பெருகை அல்லது கண்ணூறு பட்டை அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் 16. இழை ஒளியலின் தந்தை, இழை ஒளியலின் தந்தை சொல்லும் போது நரேந்தர் கபானி அவர்கள் தான் பார்த்தோன்னா இழை ஒளியலின் தந்தை என அழைக்கப்படுறார். சரியா, ஒரு புது டிவிஷன் உருவாது காரணமா இருந்தவர் இவர் தான். இப்போ ஒரே ஒரு கேபிள்ல இப்போ நம்ம எல்லா சேனலும் யூஸ் பண்றோம்ல, சன் டிவி, கேடிவி, விஜய் டிவி, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு, ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா குழந்தைங்க யூஸ் பண்ற கார்ட்டூன்ஸு, ஸோ இந்த மாதிரி காமிக்ஸ், நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிவி தான் இருக்குது, ஒரு வயர் தான் வருது. அந்த ஒரு வயர்ல எல்லா சேனலும் வருது இல்லை, அதுதான் அதிர்வெண்கள் அடிப்படையில் மாறுது. ஸோ முழுவக எதிர்வெளி தத்துவத்தின் கண்டுபிடிச்சதான்னு பார்த்தோன்னா நரேந்தர் கபானி. இந்த இழை ஒளியில ஃபைபர் ஆப்டிகல் கேபிள அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரியா, ஸோ ஹர்மன் பிஷே அப்படின்னு சொல்லும் போது பூமியில் இப்போ ஒளியின் திசை வேகத்தை கணக்கிட்டவர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ×
10⁸ மீட்டர்/செகண்ட். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா ஹர்மன் பிஷே அவர்கள் ஒளியின் திசைவேகத்தை முதலாக பூமியில் கணக்கிட்டவர் 1848 ஹர்மன் பிஷே தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ மின்னிக்கு பார்த்தாச்சு. மேக்னஸ்னா யாரு? மேக்னெட்டிக். சரியா, மேக்னெட்டிக் மணி தான் மேக்னஸ்னு கவர் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 17. ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எந்த படுகோணத்தில் விலகல் அடைகிறது? இப்போ இதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு நார்மலா ஷீட் எடுத்துக்கலாம். சரியா, இப்போ இங்க குத்துக்கோடு. சரியா, இது குத்துக்கோடு. இதுக்கு பேர் படுகோணம், இம்ப்ரெஷன். ஸோ இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன். சரியா, ஸோ இந்த கோணமும் சமமா இருக்கும் அப்படின்னா இது 45 டிகிரி 45 டிகிரில டிவேஷன் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி 45 டிகிரில டிவேஷன் ஆகுது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். நீரின் கொதிநிலை ஃபாரன்ஹீட்ல கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ நீரின் கொதிநிலை அப்படின்னா செல்சியஸ்ல இது வந்து செல்சியஸ்ல இது, ஃபாரன்ஹீட்ல வந்து பார்த்தோன்னா 212, இது கெல்வின்ல கொடுத்துக்கிறாங்க. சரியா, இது கெல்வின்ல கொடுத்துக்கிறாங்க. இது நீரின் உறைநிலை ஃப்ரீசிங் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, நீரின் உறைநிலை இது பாசிபிள் தான். கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதிகமா. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லும் போது 4180 ஜூல்/கிராம் செல்சியஸ் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. இது ரவுண்ட் அப் பண்ணும்போது 4200 அப்படின்றத எடுத்திருப்பாங்க. கலோரி எதனுடைய அலகு? சரியா, கலோரி அப்படின்னு சொல்லும் போது வெப்பத்தின் அலகு கலோரி அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. வேலையின் அலகு ஜூல். வெப்பத்தின் அளவு இன்னொரு அளவு பார்த்தோன்னா ஜூல் என்ற அளவுகள் ஆக்கப்படுது. இது எஸ்ஐ அலகு, அது சிஜிஎஸ் அலகு. வெப்பநிலை அப்படின்னு கெல்வின் அலகு அளக்கப்படுகிறது. சரிங்களா, ஓகே, அடுத்து போலாம். கொஸ்டின் 21. மீயொலி என்பது என்ன? மீயொலி அப்படின்னா 20000 ஹெர்ட்ஸோட அதிகமா ஒலிக்கூடிய ஒலி எல்லாமே மீயொலியா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. 20000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான ஒலி தான் மீயொலி. ஸோ இதுக்கு பேரு அல்ட்ராசோனிக் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா, 20 வருஷம் குறைவான ஒலி எது பார்த்தோன்னா குற்றொலி. இதுக்கு பேரு குற்றொலி அல்லது இன்ஃப்ராசோனிக் ஒலி. சரியா, இன்ஃப்ராசோனிக் ஒலி அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ இந்த 20,000 அப்படின்னு சொல்லும் போது செவி உணர் ஒலி அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே, அடுத்து போலாம். ஹேலி விண்மீன்கள் எத்தனை நாளுக்கு ஒரு முறை விண்ணில் தோன்றும் அப்படின்னா 76 தான் வரும். 76 வருடங்களுக்கு ஒண்ணுதான் தோன்றும். சரியா, ஸோ அடுத்து 2062 வரும். 1981 ஆல்ரெடி வந்து போச்சு. அடுத்து 2062 வரும் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. கெப்லரின் 3வது விதி எவ்வாறு அழைக்கப்படுறது? சரியா, ஸோ இது முதல் விதி நீள்வட்டங்கள் விதி, 2வது சமபரப்புகள் விதி, 3வது விதி ஒத்திசை விதி. இது முதல் விதி, இது 2வது விதி, இது 3rd லாவை கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே, இது மூணுமே அவரு தான். பட் இது முதல் 2, 3ன்றதை பிரிச்சிருப்பாங்க. செரஸ் என்பது என்னன்னு பார்த்தோன்னா சிறுகோளா. செரஸ் அப்படின்றது சிறுகோள். செரஸ், சௌமியா, மேக்மேக்கு, ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா சிறுகோள்களை கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து போகலாம். கொஸ்டின் 25. காந்த புலத்தின் அலகு அது? காந்த புலம் அப்படின்னு சொல்லும் போது டெஸ்லா. சரியா, டெஸ்லா அல்லது 10,000 காஸ். சரியா, ஸோ 10,000 காஸ் அப்படின்னு சம்பளம் போடுறது ஒண்ணுதான். சரியா, ஒரு டெஸ்லானாலும் 10,000 காஸ்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். வெபர் அப்படின்னு சொல்லும் போது காந்த பாயம் அப்படின்னு சொல்லலாம் வெபர். இப்போ வெபர் மீட்டர் அப்படின்னு சொல்லும் போது காந்த பாய அடர்த்தி. சரியா, காந்த பாய அடர்த்தி வெபர் மீட்டர் அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, ஓம் அப்படின்னா மின் தடை ஆக்சுவல் பார்த்ததுதான். பெட்ரோலிய பொருட்கள் பிரித்தெடுக்கும் முறை அப்படின்னு சொல்லும் போது ஊது உலையில பின்ன காய்ச்சி வடித்தல் பயன்படுத்துவாங்க. இது ஊது உலையில என்ன பண்ணிப்பாங்க, வெவ்வேறு கொதிநிலை கொண்ட பொருட்களை வச்சு ஹீட் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கொதிநிலை என்ன பண்ணுது, தனித்தனியா பிரிஞ்சு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் அது பாக்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, பெரிய இது மாதிரி கவர் பண்ணிருப்பாங்க. இங்க கையா வச்சிருப்போம். சரியா, ஸோ இது வந்து கீழே அந்த பொருள் போட்டு இது பண்ணும்போது இந்த டெம்பரேச்சர் ஒரு பொருள் வெளியே வரும், இந்த டெம்பரேச்சர் வெளியே வரும், இங்க வெளியே வரும், இங்க வரும்னு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை என்ன பண்ணுது, மாறுது. இது ஒரு பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு கவர் பண்ணிருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் வருது, எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நேச்சுரல் கேஸ். ஸோ வீட்டுக்கு சிஎன்ஜிஸ் இருக்குல்ல, அந்த சிஎன்ஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பெட்ரோல் வருது, டீசல் வருது, மண்ணெண்ணெய் வருதுன்னு ஒவ்வொரு கொதிநிலையும் ஒவ்வொரு பொருள் என்ன பண்ணுது, டென்சிட்டி அடர்த்தி அடிப்படையில் வெளியே வரும். ஸோ இது பின்ன காய்ச்சி வடித்தல்னு சொல்லுவாங்க. இப்போ காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லும் போது ஆல்கஹால். சரியா, ஆல்கஹால் தூய்மைப்படுத்தும் முறை அப்படின்னா இல்ல தயாரிக்கும் முறைனா காய்ச்சி வடித்தல். இப்போ பிரிப்புணல் அப்படின்னு சொல்லும் போது ஒன்று கலவா 2 தினங்களை பிரிக்க பிரிப்புணல் பயன்படுத்துவாங்க. சரியா, பால்மம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து பிரிப்புணல் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் 27. வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் என்ன? ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவருக்கு எஃபெக்ட் வந்து பார்த்தோன்னா டிண்டால் எஃபெக்ட் அல்லது ஒளி சிதறல் அப்படின்னு எடுக்கலாம். சரியா, இது கான்செப்ட் பார்த்தோன்னா ஸ்கேட்டரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, ஒளி சிதறலே முக்கிய காரணம் இது டிண்டால் ஒளி சிதறல் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரௌனின் இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூழ்ம துகள்கள் என்ன பண்ணுது,
துகளானது ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா அங்கும் இங்குமா நகரும் அப்படின்றதான் ப்ரௌனின் இயக்கம் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஒளி விலகல் பார்த்தாச்சு. முழு எதிரொலிப்பு. ஓகே, அடுத்து நீல்ஸ் போர் எந்த நாட்டை சார்ந்தவர்? சரியா? ஸோ நீல்ஸ் போர் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டை சார்ந்தவர். ஸோ இந்த நீல்ஸ் போர் தான் இப்போ புதிய ஆவர்த்தன விதியா, புதிய அணு மாதிரி கொள்கை. சரியா? புதிய அணு மாதிரி கொள்கையை கொண்டு வந்தவர். சரிங்களா? ஸோ நீல்ஸ் போர் இஸ் பிலாங்ஸ் டு டென்மார்க். அடுத்து புரோட்டான்கள் எதிர்மின் சுமை கொண்டது. புரோட்டான் அப்படின்னா பி பிளஸ், புரோட்டான்னா பி பிளஸ் நேர்மின் சுமை. அப்போ இது அவுட். எலக்ட்ரான் இ மைனஸ் எதிர்மின் சுமை, இதுவும் அவுட். ஸோ அப்போ ரெண்டுமே தவறு. ஸோ ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறு. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 30. நியானின் குறியீடு என்ன? நியான் அப்படின்னு சொல்லும்போது என் அப்படின்னா நைட்ரஜன். இது நைட்ரஜனை குறிக்கிறது. இது சோடியம். சரியா? இது சோடியம். சரியா? இது நிக்கல். இது நிக்கலை குறிக்கிறது. அப்போ நியான் அப்படின்றது NE. அதுதான் பார்த்தோன்னா நியான். மந்தவாய்க்கள் இருக்குல்ல, அதோடைய கான்செப்ட். நியூக்ளியான்கள் என்பது என்பன. நியூக்ளியான்கள் அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்ததுதான் நியூக்ளியான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்த கலவைதான் நியூக்ளியான், உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்களா அது. சரியா? புரோட்டான் எலக்ட்ரான் கிடையாது, புரோட்டான் மட்டும் கிடையாது, எலக்ட்ரான் பிளஸ் நியூட்ரான் கிடையாது, புரோட்டான் நியூட்ரானும். சரியா? அணுவின் வயிற்றுல அணுக்கருன்னு காணக்கூடியதான் நியூக்ளியான், அணுக்கரு, உட்கருன்னு சொல்லுவாங்க. எண்ம விதியை வெளியிட்டவர் யார்? சரியா? எண்ம விதி நியூலாந்து. எண்ம விதி நியூலாந்து. டோபரினர் மும்மை விதி. டோபரினர் மும்மை விதி அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த மென்டல் லீஃப் அப்படின்னு சொல்லும் போது தனிம வரிசை அட்டவணை, தனிம வரிசை அட்டவணை தந்தை. சரியா? தனிம வரிசை அட்டவணை தந்தை. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்றி மோஸ்லே புதிய ஆவர்த்தன விதி. சரியா? புதிய ஆவர்த்தன விதி அல்லது நவீன தனிம வரிசை அட்டவணை தந்தை. நவீன தனிம வரிசை அட்டவணை தந்தைன்னு சொல்லும்போது ஹென்றி மோஸ்லே அவர்களை குறிப்பிடுவாங்க. கொஸ்டின் நம்பர் 33. நவீன தனிம வரிசை அட்டவணையில் எத்தனை தொடர்கள் மற்றும் தொகுதி காணப்படுறது? கரெக்டாக நோட் பண்ணிடுது. தொடர்னான தொகுதி நான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ. தொடர் அப்படின்னா கிளை மட்டமா இருக்கிறதுக்கு பேர் தொடர், செங்குத்தா இருந்தா அதுக்கு பேரு தொகுதி அப்படின்னு போயிருப்பான். ஸோ அப்போ 7 தொடர்களாகவும் 18 தொகுதிகளாகவும் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். நைட்ரஜன் அணு எண் அது. சரியா? நைட்ரஜன் அப்படின்னு சொல்லும் போது மொத்தமா 14 வச்சிருப்பான். சரியா? இது நிறை எண்ணு, அணு எண்ணு. இப்போ கார்பனுடைய அணு எண்ணா 6. சரியா? இது கார்பன் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. புறவேற்ற பிடித்தம் மாறுபடும். ஸோ C12 6ன்னு வரும், 13 6ன்னு வரும். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 16 8 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இது ஆக்சிஜன், இது கார்பன், இது நைட்ரஜன் அணியன். நைட்ரஜன் அணியன் பார்த்தோன்னா 7 தான். சரியா? அடுத்து உலகங்களுக்கும் அளவுகளுக்கும் இடையே தோன்ற பிணைப்பு எது? சரியா? உலகம் அலோகம், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். ஸோ 2 யூஸ் பண்ணுச்சுன்னா அயனி பிணைப்பு, நேர் இணையும் எதிர் அணி இணைக்கிறது இணை பிணைப்பு. சக பிணைப்பு அப்படின்னா ஒத்த எலக்ட்ரான் பங்கீடு. ஒத்த எலக்ட்ரான் பங்கீடு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சக பிணைப்பு. இது ஒற்றை சக பிணைப்பு, இரட்டை சக பிணைப்பு, மும்மை சக பிணைப்புன்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் நிலத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமம் எது அப்படின்னு சொல்லும்போது மந்தவாய்க்கல். சரியா? ஸோ ஜெனரலா 18வது தொகுதி தனிமங்கள் அல்லது பூஜ்ய தொகுதி தனிமம் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான் வச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து ஆரஞ்சு. ஸோ இப்போ ஆரஞ்சு அப்படின்னு சொல்லும்போது அஸ்கார்பிக். ஆரஞ்சு அஸ்கார்பிக்கு, தக்காளி வந்து ஆக்சாலிக்கு, எலுமிச்சை சிட்ரிக்கு, ஆப்பிள் வந்து மாலிக்கு. கடைசியாக 1ன்னு முடியும். இங்கே 2 4 2 4 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரைட்டு. சிம்பிளா போடலாம். ஃபார்மிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு அது. சரியா? ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது HCOH. இது ஃபார்மிக் அமிலம். இது சல்ஃபியூரிக் அல்லது கந்தக அமிலம். சல்ஃபியூரிக் ஆசிட் அல்லது கந்தக ஆசிட்னு சொல்லியிருப்பாங்க. இது நைட்ரஸ் ஆக்சைடு HNO3 சொல்லும்போது நைட்ரஸ் ஆக்சைடை கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா சிட்ரிக் ஆசிட். சரியா? இது சிட்ரிக் அமிலத்தை குறிக்கிறது. சரிங்களா? ஓகே, அடுத்து எலுமிச்சை பழம் புளிப்பு சுவை கொண்டது. கரெக்ட். சரியா? அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டதா, எலுமிச்சை புளிப்பு சுவை? ரெண்டுமே சரி. ரெண்டுமே சரி. கூட்டுமற்ற காரணம் ரெண்டுமே சரி. கூட்டுமற்ற காரணமும் சரியா தான் பொருந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம். வேதிப்பொருட்கள் அரசன் அழைக்கப்படுதுன்னு சொல்லும்போது சல்ஃபூரிக் ஆசிட் அல்லது கந்தக அமிலம். சல்ஃபூரிக் ஆசிடு, கந்தக அமிலம் H2SO4. சரியா? ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் போறமா இருக்கும். வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் சொல்லும்போது HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இதுதான் பார்த்தோன்னா நமக்கு வந்து கழிவறை சுத்தம் செய்யவும் பயன்படுத்தக்கூடியது HCl பேஸ் பண்ணியிருப்பாங்க. சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது லெமன், எலுமிச்சை. நைட்ரிக் ஆசிட்னு சொல்லும்போது உரம் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. HNO3 உரம் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? சரியா? இந்த 4 எது தப்பாக கேட்குறாங்க. அசிட்டிக் அமிலம் CH3COH கரெக்ட். சரியா? அசிட்டிக் கரெக்ட். நைட்ரிக் ஆசிட் HNO3 இதுவும் கரெக்ட். சல்ஃபூரிக் அமிலம் H2SO4 இதுவும் கரெக்ட். பாஸ்பாரிக் அமிலம் சொல்லும்போது H3SO4 H3PO4 வரும். ஸோ பாஸ்பாரிக் அமிலம், அதனால இது அவுட். சரியா? பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 வரும்.
நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமா மாற்றுவது. நீல கலரை ரெட் கலரா மாத்தினா ஆசிட். நீல கலரை ரெட் கலரா மாத்தினா ஆசிடு. சரியா? சிவப்பு கலரை சரியா? சிவப்பு கலரை நீல கலரா மாத்துச்சுன்னா காரம். சிவப்பை நேரமா மாத்தினா காரமா கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கடிநீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. சரி, இது வந்து பார்த்தோன்னா சலவை சோடா. சலவை சோடா அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? சோடியம் கார்பனேட். சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லும் போது இது ரொட்டி சோடா என அழைக்கப்படுவது சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம். இது சமையல் சோடா, ரொட்டி சோடா, எரி சோடா அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ கால்சியம் ஆக்சி குளோரைடு இது சலவை தூள். பாரிஸ் சாந்து அப்படின்னு சொல்லும்போது பிஓபி பிளாஸ்டர் பாரிஸ். துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகள் நீக்குவதற்கு பயன்படுவது அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் பார்த்தோன்னா எண்ணெய் கரை. சரியா? எண்ணெய் ஊற்றி அந்த கரையை வந்து பார்த்தோன்னா இதை ஊற்றி கிளீன் பண்ணுறவங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஆன்டாசிடா பயன்படுத்துறாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு சரியா அடிக்க பயன்படுத்துறாங்க. ராஜ திரவகம் அப்படின்றது தங்கத்தை தூய்மை செய்யவும் பயன்படுத்தக்கூடியது ராஜ திரவகம். பிஹெச் அளவீட்டின் அளவு என்ன? ஒரு பிஹெச் மதிப்பு அப்படின்னாக்கா 0லேருந்து 14 வரை இருக்கும். 0லேருந்து 14 வரையும் கவர் பண்ணியிருப்பாங்க. 0 to 7, 7 to பேசின். இது வரைக்கும் பார்த்தோன்னா இது அமிலம் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் போனா காரம் அப்படின்னு சொல்லுவான். இந்த 7 அப்படின்றது நடுநிலையை கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீர் பிஹெச் மதிப்பு 7, குடிநீர் பிஹெச் மதிப்பு 7, மழைநீர் பிஹெச் மதிப்பு 5.6, 5.6 அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது H+ அயனை தருகிறது. ஸோ ஆசிட் கரைஞ்சுன்னா ஹைட்ரஜன் வெளியிடும். இது கரெக்ட். இது கரெக்ட். காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு மைனஸ் ஹைட்ராக்சைடு கொடுக்குது. இதுவும் கரெக்ட். காரம்னா ஹைட்ராக்சைடு, அமிலம்னா ஹைட்ரஜன். ஸோ ரெண்டுமே சரி. ரெண்டுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2ம் சரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். நவீன கரிம வேதியியலின் தந்தை ஃபெடரிக் ஓலர். சரியா? ஃபெடரிக் ஓலர் அவர் தான் நவீன கரிம வேதியியலின் தந்தை. யூரியாவை கண்டுபிடிச்சது இவர் தான். சரியா? இவர் தான் யூரியாவை கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ உரம் அப்படின்னு எடுக்கும்போது உரத்துல காட்டில யூரியாவில் நைட்ரஜன் சத்து அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் இவர் தான் முதலாக ஆங்கில எழுத்துக்களை குறியீடாக பயன்படுத்தும் ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ். லவாய்சர் அப்படின்னு சொல்லும் போது நவீன வேதியியலின் தந்தை. நவீன வேதியியலின் தந்தை அப்படின்னா நவீன வேதியியல் தந்தை அண்டில் லவாய்சர். மென்ட்லிஃப் அப்படின்னு சொல்லும் போது தனிம வரிசை அட்டவணையின் தந்தை. தனிம வரிசை அட்டவணையின் தந்தைனா மென்ட்லிஃப் தான். கொஸ்டின் 48. ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது. அதுக்கு பேரு மாற்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு மாற்றியம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஒரு தனிமம் ஒரே மூலக்கூறு அமைப்பிலும் வேறுபட்ட வாய்ப்பாட்டை கொண்டு அதுக்கு பேரு புறவேற்ற வடிவம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 49. புற்றுநோயை குணப்படுத்தும் ஐசோடோப்பு. சரியா? கோபால் 60, தங்கம் 198, தங்கம் 198 இதெல்லாம் வந்து பயன்படுத்தும். ஐடியா உண்க முன்கழுத்து கைலை, முன் கழுத்து கழலை. ஸோ அதாவது பார்த்தோன்னா தைராய்டு சுரப்பி. பாஸ்பரஸ் 32 சொல்லும் போதே இது தோல் நோய் சிகிச்சை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தாவரங்களுக்கு பயன்படுத்துறாங்க. சோடியம் 24. ஸோ இதயத்தை சீராக செயல்பட சோடியம் 24 வந்து பயன்படுத்துறாங்க. கொஸ்டின் நம்பர் 50. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? சர்க்கத்தில் எது தப்பாகுதுன்னு கேட்கறாங்க. உணவு பதப்படுத்திகள் வினிகர் கரெக்ட். சரியா? சுவையூட்டி MSG அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோ சோடியம் குளுட்டோஸ். ஸோ நம்ம சொல்லும் போது இப்போ நம்ம ஒரு அஜினமோட்டோ சொல்லல, அதுதான் இந்த சுவையூட்டி. சரியா? உணவு சுவையூட்டுறது. நிறமிகள் அப்படின்னு சொல்லும்போது கரோட்டினைடுகள். இப்போ நம்ம கேசரி பவுடர்லாம் போடுறோம், அதெல்லாம் செயற்கை நிறமூட்டி கரோட்டினைடுகள் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பான். இப்போ செயற்கை இனிப்பூட்டி சொல்லும்போது ஆந்தனோசைனின் கிடையாது. இது வந்து சாயம். ஆந்தனோசைனின் குயினின்லாம் சாயமா கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது செயற்கை இனிப்பூட்டி அப்படின்னு சொல்லும்போது சாக்ரீன் பவுடர். சரியா? சாக்ரீன், சாக்லமைட், சாக்ரீனு, சாக்லமைட் இதெல்லாம் பார்த்தோன்னா செயற்கை இனிப்பூட்டிகள். அப்போ தவறானது நடக்கும்போது ஸோ ஆப்ஷன் டி தான் தவறா புரிந்துள்ளது. சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 50 கொஸ்டினுமே 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கான கொஸ்டின் தான். சரியா? உங்க எக்ஸாம் ஆங்கில தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது எல்லா கொஸ்டினுமே கட்டாயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல டவுட்ஸ் எதாவது இருந்தால் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.